துருவ நட்சத்திரம் படம் இப்போ ரிலீஸ் ஆனாலும் எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கிற மாதிரி தான் படமாக இருக்குதுன்னு ஜிவிஎம் பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த படத்தை பற்றி நமக்கு இன்னொரு தகவலும் கிடச்சிருக்கு. அதாவது இந்த படத்திலிருந்து சூர்யா விலகின பிறகு சூர்யாவுக்கு பதிலாக விக்ரம் நடிச்சிருப்பார். படமும் பாதிக்கு மேலே ஷூட் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஆனால் விக்ரமுக்கு என்ன டவுட் வந்திருக்குன்னா, இந்த படம் உண்மையாகவே நல்லா வந்திருக்கா இல்லைனா ஜிவிஎம் ஏதாவது சொதப்பி வச்சுருக்காரான்னு யோசித்து எடுத்தவரையுமே படத்தை விக்ரம் போட்டு பார்த்துருக்காரு. பாதி படத்தை பார்த்த பிறகு விக்ரமுக்கு ஒன்று புரிஞ்சு போயிருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக ஃப்ளாப் ஆகிடும். ஸோ இனிமே இந்த படத்தில் நடிக்கக்கூடாதுன்னு விக்ரம் துண்டகானா துணியகானான்னு ஓடி போயிருக்காரு. அதுக்கப்புறம் மீதமுள்ள படத்தை விக்ரம் கிட்ட கெஞ்சி கதறி எடுத்து முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு தேருமான்னு.